அப்பா அம்மாக்கு என் கூட சென்னையில இருக்கிறதுக்கெல்லாம் இஷ்டமே இல்லைண்ணே. என்னை திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போகணும். நான் அங்கேயே இருந்து வேலை பார்க்கணும். சென்னை பக்கமே வரக்கூடாது. இதுதான் அவங்க பிளான். இதுக்கு மேல எப்படின்னு நான் அங்க இருப்பேன்? அதான் சோழனை வர சொன்னேன். என்னால நம்பவே முடியலையேப்பா. உங்க அப்பா எல்லார்கிட்டயும் நல்லா தானே பேசினாரு. அவர் அப்படியேதான் நம்புற மாதிரியே பேசுவாருண்ணே. நாம தான் அலர்ட்டா இருக்கணும். இது தெரிஞ்சுதான் அவர் என்ட்ரி கொடுக்கும் போதே சரியில்லைன்னு சொன்னேன். நீங்க தான் நம்பவே இல்லை. இப்ப பாத்தியா, இப்படி ஒரு நடிப்பை போட்டு நிலாவை திருவண்ணாமலை கூட்டு போய் பார்த்திருக்காரு. புரியுதுடா, இருந்தாலும் அவரும் பாவம் தானடா. என்ன காலையில எந்திரிச்சு பார்த்தா நிலா அவங்க வீட்டுல இருக்காது. அதுவும் அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். கஷ்டப்படட்டும்னு அவங்க எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய ஆள் தான். எனக்கு அவரை நினைச்சா வருத்தமா தானே இருக்கு. ஆனா எனக்கு வேலை ரொம்ப முக்கியம்ண்ணே. அவர் மட்டும் என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டா திரும்ப என்னால இங்க வரவே முடியாது. அப்பா அம்மா கூட சேர்ந்து இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படணும்ல. இப்படி பயந்துட்டேவா நான் இருக்க முடியும்? திருவண்ணாமலையில் நடந்த மாதிரி பயங்கர த்ரில்லிங்கா ரன்னிங், சேசிங், ஃபைட்டிங்னு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறையா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன டென்ஷனோட இந்த வாட்டி ஈஸியாக எஸ்கேப் ஆயிட்டோம்ல. இந்த சின்ன டென்ஷன் கூட இல்லாம இன்னும் ஈஸியா வந்திருப்பேன்டா. ஆனா யாரோ தேவையில்லாம ஹார்ன் அடிச்சு அப்பா எந்திரிச்சிட்டாரு. அந்த தேவையில்லாத ஆள் வேற யாரும் இல்லைங்க, இவருதான். என்னமோ அந்த நேரத்துல ரோட்ல 300 வண்டி போற மாதிரி ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காரு. நீங்க தான் அந்த வேலையை பார்த்ததா? ஏம்மா, நான் தெரியாமல ஒன்னும் அடிக்கல, தெரிஞ்சுதான் அடிச்சேன். ஆறு அடிச்சு உங்க அப்பாவை வெளியே கூப்பிட்டு நியாயம் கேட்கலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள அவனை கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டானுங்க. நீங்க கேட்டு போயிடுவீங்க. அப்புறம் ஒரு பிரச்சனை யார் ஹேண்டில் பண்றது? வீரம் மட்டும் பத்தாது, கொஞ்சம் விவேகமும் வேணும். யாரா இவன் சினிமா பட டைட்டிலா சொல்லிட்டு இருக்க? டேய் பாரு. சரி விடுங்கப்பா நீங்க. இவர் அடிச்ச ஆரன்ல உங்க அப்பா அலர்ட் ஆகி வெளியே வந்து எட்டி பார்த்தாரு. வண்டியை மறைச்சு நாங்க மறைஞ்சு அவர் கண்ணில் மாட்டாம இருக்க நாங்க அவ்வளவு வேலை பார்த்தோம். எல்லாம் இவர் அடிச்ச ஒரு ஹார்னால வந்துச்சு. ஏய், நான் அவர்கிட்ட நியாயம் கேட்கணும்னு தான் அந்த ஆறு அடிச்சேன். இன்னைக்கு தப்பிச்சிட்டாரு, இன்னொரு நாள் சிக்காமல போவாரு. அன்னைக்கு கேட்குறேன், என்ன பாக்குற? சரி சரி, வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்காம சீக்கிரம் போய் படுத்து தூங்க. அவர் ஏதோ கோவத்துல சொல்றாருப்பா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்னு. நான் கூப்பிட்டதும் நீங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. பாவம், உங்களுக்கு தான் கஷ்டம். ஐயோ, இதுல என்னப்பா இருக்கு? உனக்கு ஒண்ணுனா நாங்க தானப்பா வந்து நிக்கணும். நாளைக்கு நீ வீட்டுல தெரிஞ்சதும் உங்க அப்பா நேரா கிளம்பிங்க தான் வருவாரு. அதை நான் பாத்துக்கிறேன் சோழன். ஆனா அவங்க இடத்துல இருந்து பார்த்தா நீ வீட்டை விட்டு வந்தது அவங்களுக்கு கஷ்டம்தான். ஆனாலும் உனக்கு பிடிக்காத விஷயத்த அவங்க பண்ணக்கூடாதுல்ல. அண்ணே அண்ணே, அவங்களுக்கு எது கஷ்டம்னு நீயே கொண்டு போய் அவங்க விட்டுறாதானே? டேய், நான் எங்கடா அப்படிலாம் சொன்னேன்? அப்படியே விட்டாலும் நான்லாம் போக மாட்டேன்ப்பா.